ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 300 கிராம் கடலை மாவு நான் சலிச்சு வச்சுருக்கிறேன். அந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் ஓமம் போட்டுடலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே பெருங்காயம் போட மறந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவு பார்த்து கரைச்சாச்சு. இப்படி ஸ்பூன் அப்படி உள்ளே விட்டு எடுத்தால் ஸ்பூனில் மாவு ஒட்டணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 6 முட்டை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ முட்டை பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவை நல்லா கலக்கிக்கலாம். இப்போ ஒவ்வொரு முட்டையை எடுத்து நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போது இன்னொரு சைடும் நல்லா செவந்து வரட்டும். நல்லா மெதுவாக திருப்பி விடலாம். இப்போ 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். நான் வெங்காயம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நான் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி